என் பேர் சிவ விக்னேஷ். நான் இங்கே லோக்கல் தான், அதனால கொஞ்சம் ஃபேமஸ், தூத்துக்குள்ளே கொஞ்சம் தெரியும், அதனால இங்கே ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தாத்தாக்கு தான் சொல்லணும். அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து ஃபீஸ் கட்டினாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கரெக்டாக போன வாரம் தான் ரிசல்ட் வந்துச்சு. தாத்தாக்கு போன வாரம் தான் திதி வேற இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல ட்ரிபியூட்டாக இருக்கும். அடுத்தது வந்து அம்மாவுக்கு தான் கரெக்டாக இது ரெண்டு வருஷம் கரெக்டாக முடியுது. 2 வருஷமும் சஸ்டெயின் ஆனது காரணம் அம்மா மட்டும்தான். அடுத்த தங்கச்சி, அடுத்த அப்பா, அடுத்தது ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே அசால்ட்டாக இருக்காதிங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரேடியஸே தாண்டினதில்லை. மொத ஐவிஎஸ் கிளர்க்கு கொச்சினில் போட்டாங்க. வீட்டில் நான் ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி 4 பேர் சேர்ந்து அனுப்புனாங்க. அங்கே போய் 8 மணிக்கு இது போனதே 8:15. அங்கே போய் பார்த்தா ஹால் டிக்கெட்டை மாற்றி கொண்டு போயிட்டேன். பார்த்தா ஹால் டிக்கெட்டை மாற்றி கொண்டு போனோடனே தெரியல. அப்போ ஆர்ஆர்பிக்கு பதில் ஐவிஎஸ் கிளர்க்கு ஹால் டிக்கெட் மாற்றி கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் அது எழுதவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன்னா, கூட உள்ளவனும் அப்படி தான் இருந்தான். அவன் ஹால் டிக்கெட்டே கொண்டு போகல. ஆனால் அவன் எப்படியோ எழுதிட்டான். நான் தான் கடைசி எழுதாமல் போயிட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அங்கே வெளியே ஹாலில் 3 மணி நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன். எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. அதோட கஷ்டம் என்னன்னா, வெளியே வந்துட்டு குவான்ஸ் நான் கொஞ்சம் நல்லா போடுவேன். எல்லாரும் குவான்ஸில் நான் 30க்கு மேலே 35க்கு மேலே உடனே ஹார்ட்டே உடஞ்சிட்டு உடனே ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நான் கரெக்டாக 1.25 வருஷம் ஐவிஎஸ்களுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா பண்ணணும்னு. கடைசியில் அது எழுதவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் இந்த காம்பவுண்ட் விட்டு போகாதீங்க. அதான் உங்களுக்கு காம்பவுண்ட் விட்டு போனால் தான் உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஸோ அவ்வளோதான். நான் பிஎம்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அதாவது நம்ம எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். எல்கேஜிலேருந்து நம்ம எல்லா ஸ்கூல்லையும் அட்மிஷன் போடுற மாதிரி தான் இந்த அகாடமிலையும் நான் என் பையனை கொண்டு வந்து சேர்த்துட்டு அவனும் எல்லா வாட்டியும் எக்ஸாம் எழுத போவான். எழுதிட்டு வந்த உடனே கேட்க பயமாகவும் இருக்கும். அப்புறம் அம்மாவே கேட்கலன்னா என்ன எப்படி சொல்லிட்டு எப்படிடா எழுதியிருக்கேன்னு கேட்பேன். பரவாயில்லாமல் எழுதியிருக்கேம்மா. அவன் சேஃபாக இருந்துக்கிடுவான். நல்லா எழுதியிருக்கேன்னா ரிசல்ட் வரலைன்னா கொஸ்டின் கேட்போம். மோசமாக எழுதியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா, என்னடா இவ்வளோ நாள் போனீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படிங்கிற ஃபீலிங்ஸில் அவன் இருந்தான். சரியா? அப்படி தான் இவனை சேர்த்தேன். இந்த 2 வருஷமும் அவன் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள். உண்மையில் இங்கே எல்லாருமே சாதாரணமாக ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே இல்லையா? இதுக்கு பின்னாடி உங்கள் அம்மா அப்பாவோட ப்ரேயர்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்களாம் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. சரியா? ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைம்மா. பட் உங்களுக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல அவேர்னஸ் வச்சுருக்கீங்க. அது பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுது. ஆக்சுவலாக நமக்கு அந்த அவேர்னஸ் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இதுதான் அந்த வழின்னு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு டீச்சர்ஸ், ஒரு வெல்விஷர், ஒரு ஸ்காலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வழிகாட்டுறதுக்கு இந்த ஊரில் இந்த அகாடமி இருக்கிறது உண்மையிலே கிரேட், ரொம்ப பெஸ்ட்டு. ஆக்சுவலாக இவன் விஓசி காலேஜில் தான் படித்தான். நிறைய பேர் நினைக்கிறீங்க பெரிய காலேஜில் பெரிய இடத்துல படிக்கும், அது வந்து ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும் உனக்கு. பட் ஒரிஜினல் காம்படிஷனுங்கிறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். இதில் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்குமா. ஆக்சுவலாக இவன் வந்து நான் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், நான் இப்படி கிளியர் பண்ணிட்டேன்னு. பட் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நான் இவனை என் வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கேன்னு எனக்கு அந்த டாக்டர்ஸ், அந்த நர்ஸு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஃபீலிங்ஸை நான் அன்னைக்கு உணர்ந்தேன். புரியுதா? கண்ணீரும் சிரிப்பும் நேர் ஆப்போசிட். ரெண்டும் ஒன்று சந்திக்கவே முடியாது. ஒன்று நம்ம வாழ்க்கையில் அழுவோம், இல்லைன்னா நிறைய சிரிப்போம். அந்த ரெண்டையும் சேர்ந்து அந்த ஒரு செகண்ட் வெற்றிக்கு தான் நம்ம எவ்வளோ உழைக்கணும் இல்லையா? அப்படி வெற்றி பெற்றவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வழிநடத்துல இந்த அகாடமிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ எவ்ரிவன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.